எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற அவதார் பார்ட் 3 ஃபயர் அண்ட் ஆஷ் படம் பார்த்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 2022 வெளியே வந்திருந்த தி வே ஆஃப் வாட்டர் அவதார் பார்ட் 2 அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கு போங்க. அட்லீஸ்ட் ஒரு ரீகேப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அப்போ தான் அந்த கதை புரிஞ்சுதுனா தான் இந்த படத்தோடைய கதை உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்புறம் சரி இந்த கதைக்குள்ளே போயிடுவோம். இதில் ஆரம்பத்திலே அந்த மட்காயினாங்கிற அந்த கடல் சார்ந்து வாழக்கூடிய அவதார் இனத்தோட சேர்ந்து தான் நம்ம படத்துடைய ஹீரோ ஜாக்கு அவங்களுடைய குடும்பம் பூரா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்ந்துட்டு இருக்கிறதோட சேர்ந்து அந்த ஸ்பைடருங்கிற அந்த மனுஷ பையனும் சேர்ந்து அதில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனால் செயற்கை சுவாசம் இல்லாமல் அங்கே வாழ முடியல. அடிக்கடி பேட்டரி சேஞ்ச் பண்ண சூழ்நிலை வருது. அப்போ இவனால் நம்ம சூழ்நிலையில் சேர்ந்து வாழ்க்கையை பயணிக்க முடியாது. அதனால் இவனை கொண்டு போய் அந்த மனுஷ இனத்தோடய சேர்ந்து விட்டுருவோம், அந்த ஆர்மி சென்டர்லேயே கொண்டு விட்டுருவோங்கிற முடிவை எடுத்துகிட்டு படத்துடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய நம்ம ஜாக் அவதார் அவங்க குடும்பம்லாம் சேர்ந்து அவனை கொண்டு விடுறதுக்கு கிளம்பி போகிறாங்க. போகும்போது நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதை. டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்கான படம். விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, சவுண்ட் டிசைன் எங்கேயுமே பிசுறு தட்டாமல் எடுத்துருக்குறாங்க. தட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு படம். மேக்கிங்காக பார்க்குறதுக்கு தேட்டரில் வாயை பொழந்து பிரமிப்பாக பார்க்க வச்சுருக்குறாங்க. எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்குது. கதையாக பார்க்கும்போது சுவாரஸ்யம் கம்மியாக இருந்தாலும் விஷுவலாக பார்க்குறதுக்காண்டியே இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். நான் 3D வெர்ஷன் பார்த்துருந்தேன். 3D வெர்ஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு சவுண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு தேட்டராக சூஸ் பண்ணி போய் பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக இதனுடைய முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோனஸ் இருந்தாலும் அந்த விஷுவல் நம்மளை பிரமிச்சு பார்க்க வச்சதுனால அது பெருசாக எனக்கு தெரியலை. முக்கியமாக அந்த 2 விஷயங்கள் படத்தில் சூப்பராக இருந்துச்சு. அந்த எய்வாங்கிற தெய்வத்தை காமிக்கிற அந்த ஃப்ரேமு, அந்த சீக்வன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து கர்னலுடைய கேரக்டர், அவர் ஏற்கனவே இறந்துருப்பார். ஆனால் அவருடைய ஜீனை வச்சுட்டு அந்த முழு அவதாரம் மாற்றிருப்பாங்க. அவருடைய கேரக்டர் இதில் வேறு லெவலில் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் அவர் பண்ண விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. அவர் பையனை காப்பாற்றுறதுக்காக பண்ண விஷயம். அடுத்து இந்த எங்கள் இனத்தோட சேர்ந்துருங்கன்னு சொல்லும்போது கூட, இல்லை உங்கள் கூட வாழ்ந்துறதுக்கு நான் நாண்டுட்டு சாகலாம் அப்படின்னு அவர் எடுக்கிற முடிவு, அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து சாம்பல் மனுஷங்களாக சாம்பல் அவதாராக வரக்கூடிய அவங்க சீக்வன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சாம்பல் அவதாருடைய தலைவியாக வந்த அந்த வில்லியோட கேரக்டர் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து அந்த பறக்கும் கப்பல், அதில் அவனை கூட்டுட்டு போகிற அந்த ஸ்பைடரை கூட்டு போகிற சீனு, அது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. படத்தில் எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி நேரம் 17 நிமிஷங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதில் ஒரு 1/2 hour கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல் ஆச்சு. மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது இது முழுமையாக தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். படம் UA 16+, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு லிப்லாக் சீன் இருக்குது, ஒரு டெலிவரி சீன் இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. வீடியோவை கவனித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி.